ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா டெக் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம அமேசான் EC2ஓட ஆட்டோ ஸ்கேலிங் பற்றி பார்க்கலாம். ஸோ அமேசான் EC2 ஆட்டோ ஸ்கேலிங் வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸோட ஹை அவைலபிலிட்டிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆட்டோ ஸ்கேலிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இங்கே ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நம்மளோட மினிமம் சைஸ், அப்புறம் மேக்ஸிமம் சைஸ், அப்புறம் டிசைட் சைஸ்னு நம்ம கொடுப்போம். ஸோ டிசைட் கெப்பாசிட்டி தான் வந்து நம்ம எவ்வளோ இன்ஸ்டன்சஸ் மேக்ஸிமம் நமக்கு இருக்கணும் அப்படின்றது கொடுப்போம். ஸோ மினிமம் மேக்ஸிமம் வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ்லேருந்து ஒரு 5 இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் 1 to 5 வந்து மினிமம் செட் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 5 செட் பண்ணிக்கலாம். ஸோ டிசைட் கெப்பாசிட்டி வந்து நீங்கள் இப்போ 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ஸ்டன்சஸ் வந்து எப்போவுமே ரன் ஆகிட்ருக்கும். ஸோ உங்களோட அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கேல் அவுட் ஆஸ் நீடட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இங்கே ஃபால்ட் டாலரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், அவைலபிலிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்காக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட இன்ஸ்டன்ஸ் வந்து லோட் பேலன்ஸில் ஏதாவது அன்லென்த்தி போச்சு அப்படின்னா வந்து அதை டெர்மினேட் பண்ணி உங்களுக்கு ஒரு நியூ இன்ஸ்டன்ஸாக வந்து லான்ச் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவைலபிலிட்டி வந்து உங்களோட அப்ளிகேஷன் எப்போவுமே வந்து ஹை டிராஃபிக் வந்து கொடுக்குது. ஸோ உங்களோட கரண்ட் டிராஃபிக் ஏற்ற மாதிரி உங்களுக்கு அவைலபிலிட்டி வந்து நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் மூலமாக ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி காஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் தேவைப்படல அப்படின்னா வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் பண்ணிடும். ஸோ இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட ரூலை வச்சு ஸோ இது எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் போயிட்டு நம்ம இதை கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் வேணும். ஸோ லான்ச் டெம்ப்ளேட் வந்து நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணோம். ஸோ கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட் கொடுங்க. ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு நம்ம இதுக்கு ஒரு வெர்ஷன் கொடுக்கணும். ஸோ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் மூலமாக லான்ச் ஆகிற இன்ஸ்டன்ஸ் வந்து எந்த ஏஎம்ஐ மூலமாக நமக்கு லான்ச் ஆகணும்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பில்ட் பண்ணி ரன் பண்ணுற இன்ஸ்டன்ஸோட வந்து ஏஎம்ஐ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஏஎம்ஐ எடுத்து நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெமோவுக்காக ஜஸ்ட் நான் ஒரு அமேசான் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் நீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஆல்ரெடி ரன் ஆகிற EC2 இன்ஸ்டன்ஸை வந்து ஏஎம்ஐயாக எடுத்து நீங்கள் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது டவுன் ஆகுதுன்னா நீங்கள் அந்த இமேஜை வச்சு உங்களுக்கு திருப்பி அதுவே ரீப்ளேஸ் பண்ணிடும் அந்த இன்ஸ்டன்ஸை. ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெமோக்காக நான் வந்து T2 மைக்ரோ செலக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு எந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் டைப் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீப்பேர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்து இங்கே செலக்ட் பண்ணணுன்னா பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் க்ரியேட் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டோன்ட் இன்க்ளூட் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் ஃபயர்வாலில் வந்து செக்யூரிட்டி குரூப்ஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜும் அதே மாதிரி தான். உங்களுக்கு அடிஷ்னல் வால்யூம்ஸ் தேவைப்படுதுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஸோ நான் இப்போ க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ லான்ச் டெம்ப்ளேட் இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இங்கே போயிட்டு நம்ம இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் நம்ம க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட் வந்துடும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ஸோ இங்கே இன்ஸ்டன்ஸ் டைப் ரெக்குயர்மெண்ட் வந்து நம்ம ஓவர் ரைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற எனக்கு இன்ஸ்டன்ஸ் டைப் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஓவர் ரைட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நெட்வொர்க் வந்து நம்ம இங்கே VPC சூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி சப்நெட்டும் எந்த சப்நெட்டில் வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகணும்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த அட்வான்ஸ் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லோட் பேலன்சர் இல்லாமல் நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிற மாதிரி, அப்படி இல்லைனா வந்து எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்சரில் வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் அட்டாச் ஆகிற மாதிரி, அப்படி இல்லைனா வந்து நியூ லோட் பேலன்சர் க்ரியேட் ஆகி அதில் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் அட்டாச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து லோட் பேலன்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்சரில் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் வந்து அட்டாச் ஆகணும்னா அதுவும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த VPC லேட்டஸ்ட் இன்டெகிரேஷன் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணல, அதை நோ கொடுத்துடலாம். ஸோ டிஃபால்ட்டாக EC2 ஹெல்த் செக் வந்து எனேபிள் தான். ஸோ நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு ஹெல்த் செக் கிரேஸ் பீரியட் வந்து சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே செகண்ட்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம இங்கே தான் வந்து குரூப் சைஸோட ஸ்கேலிங் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம டிசைட் கெப்பாசிட்டி, மினிமம் கெப்பாசிட்டி, அப்புறம் மேக்ஸிமம் கொடுக்கணும். ஸோ நான் இப்போதைக்கு நான் 0 கொடுக்குறேன். ஏன்னா நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து எப்படி இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போது வந்து இது எல்லாமே 0 கொடுக்குறேன். நம்ம வந்து இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் பாலிசி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ எதுவும் செலக்ட் பண்ணணும் கொடுத்துட்றேன். நம்ம அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாலிசி எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம இப்போ க்ரியேட் கொடுத்துடலாம்.
ஸோ இப்போ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு. நான் இப்போ அந்த ஆட்டோ ஸ்கேலிங்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங்னு இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம வந்து பாலிசி செட் பண்ணுவோம். ஸோ எப்படி நமக்கு வந்து க்ரியேட் ஆகணும் அப்படின்றது. ஸோ இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டைனமிக் ஸ்கேலிங் பாலிசி, ப்ரெடிக்டிவ் ஸ்கேலிங் பாலிசி, அப்புறம் வந்து ஷெட்யூல்டு ஆக்ஷன். ஸோ ஷெட்யூல்டு ஆக்ஷன்ஸ்னால் வந்து எப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு ஷெட்யூல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டில் வந்து எனக்கு இந்த டைமுக்கு எனக்கு வந்து மினிமம் மேக்ஸிமம் வந்து இந்த கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஒரு 2 வீக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு கேம்பெயின் இருக்குது அப்படின்னா வந்து ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிசைட் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 3 வேணும், மினிமம் வந்து 1, அதுக்கு ஒரு 5 கொடுத்துக்கலாம். ஸோ ரெக்கரன்ஸ் வந்து எப்படி வேணுன்றதும் கொடுத்துக்கலாம். ஸோ எவ்ரி வீக் வேணுமா, டே வேணுமா, இல்லை 30 மினிட்ஸ் 1 ஹவர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெக்கரன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி டைம் ஜோன் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ஸோட கெப்பாசிட்டி வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஷெட்யூல் டைமில் உங்களுக்கு இன்ஸ்டன்சஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெடிக்டிவ் ஸ்கேலிங் க்ரியேட் கொடுக்கலாம். ஸோ அப்புறம் மெட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ மெட்ரிக்ஸில் வந்து நீங்கள் சிபியூ யூட்டிலைசேஷன் வந்து 50% மேலே உங்களுக்கு எடுக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த பாலிசி ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு 40% வேணுனாலும் 40% கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இது கொடுக்கணும் அப்படின்றது இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து டைனமிக் ஸ்கேலிங் பாலிசி தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதை க்ரியேட் கொடுக்குறேன். இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ட்ராக்கிங் ஸ்கேலிங், ஸ்டெப் ஸ்கேலிங், அப்புறம் சிம்பிள் ஸ்கேலிங் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் மெட்ரிக் டைப் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் எவ்வளோ இருக்கணும், யூட்டிலைசேஷன் இருக்கணுன்றது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சிபியூ பேஸ்டாகவும் இருக்கலாம், நெட்வொர்க் பேஸ்டு இருக்கலாம், நெட்வொர்க் இன் அவுட் இருக்குது, அதுக்கப்புறம் லோட் பேலன்சர் பேஸ்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டார்கெட் வேல்யூ வந்து 50 இருக்குது டிஃபால்ட்டாக. நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் ஸ்கேலிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் ஸ்கேலிங்கில் வந்து நீங்கள் க்ளவுட் வாட்ச் அலாம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஆட் பண்ணுமா ரிமூவ் பண்ணுமான்றது கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டைனமிக் ஸ்கேலிங் பாலிசியில் நம்ம டார்கெட் ட்ராக்கிங் ஸ்கேலிங் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆவரேஜ் சிபி யூட்டிலைசேஷன் வந்து 50க்கு மேலே தாண்டிச்சுன்னா நம்ம இந்த டைனமிக் ஸ்கேலிங் வந்து ஒர்க் ஆகணும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்தாச்சு. ஸோ இங்கே குரூப்பில் வந்து நம்ம குரூப் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம டிசைட் கெப்பாசிட்டின்னு கொடுக்கல, இப்போ கொடுத்துடலாம். ஸோ நான் இப்போ வந்து 1 கொடுக்குறேன். ஸோ மினிமம் வந்து 1, ஸோ மேக்ஸிமம் வந்து 3 கொடுக்கலாம். டார்கெட் ட்ராக்கிங் பாலிசி வந்து 50% மேலே அந்த சிபியூ போதும் அதை நமக்கு ஸோ இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து எனேபிள் ஆகும். ஸோ நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்கேல் அப் ஆகும். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்க ஒரு EC2 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம ஸ்ட்ரெஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம 50% மேலே லோட் போகிற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஸோ பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஆட்டோ ஸ்கேலிங் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம செக் பண்ணலாம். ஸோ நம்ம சிபி லோடு வந்து இப்போ 0ல் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணி நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸோ ஸ்ட்ரெஸ் பேக்கேஜ் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரெஸ் இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம சிபி லோடு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஐஃபன்சி கொடுத்து 8 கொடுக்குறேன். ஸோ நம்ம இன்னொரு டேப்பில் வந்து நமக்கு எவ்வளோ லோடு போகுதுன்னு நம்ம சைட் பை சைட் செக் பண்ணலாம். ஸோ இப்போ இன்னொரு செஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டாப் கமாண்ட் இப்போ கொடுக்கலாம். ஸோ பார்க்கலாம் இங்கே டாப் கமாண்ட்லேயே வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோட ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அது சிபி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து இப்போ ஒர்க் ஆகுதான் நம்ம கொஞ்சம் நேரம் செக் பண்ணிடலாம். க்ளவுட் வாட்ச் மானிட்டரிங்லையும் செக் பண்ணலாம் எவ்வளோ போகுதுன்னு. ஸோ 31க்கும் மேலே போகணும். இப்போ 50% மேலே போகணும். ஸோ போனதும் நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகணும். ஸோ நான் அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் வந்து நான் இப்போது குரூப் டீட்டெயில்ஸில் வந்து நான் டிசைடும் வந்து ஸ்கேலிங் லிமிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். 1 2 3 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஆக்டிவிட்டியில் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரியில் இவங்க பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஏன் இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகலைன்னா நம்ம லிமிட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ விசிபி லிமிட் வந்து 1 தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அது இன்க்ரீஸ் பண்ண முடியாததால் நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகலை. ஸோ இங்கே ரீசனே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ யூ ஹவ் ரெக்வெஸ்டட் மோர் விசிபி கெப்பாசிட்டி தென் யுவர் கரண்ட் லிமிட். ஸோ நம்ம டிஃபால்ட் லிமிட் 1 இருக்கிறதால நமக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கிறதால நமக்கு வந்து இங்கே இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகலை. ஸோ நம்ம இங்கே அலார்ம்ஸில் போய் செக் பண்ணோன்னா நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸோட சிபி இன்க்ரீஸ் ஆனதால் இங்கே அலார்ம் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கிரேட்டர் தென் 50 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணோன்னா பார்க்கலாம். ஸோ 50க்கு மேலே இருந்ததுன்னா ஸோ நமக்கு இங்கே அலார்ம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஸோ இங்கே பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ட்ராக்கிங் ஸ்கேலிங் பாலிசி வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸ்லேயும் போயிட்டு நம்ம மானிட்டரிங்கில் போயிட்டு சிபி யூட்டிலைசேஷன் செக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்க்கலாம் 99% போயிடுச்சு.
லோடு வந்து ரொம்ப நேரமாகவே 99 தான் இருக்குது. ஸோ 50க்கு மேலே போனதால் நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகணும். ஸோ நம்ம விசிபி லிமிட்னால நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகலை. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து இந்த ஆட்டோ ஸ்கேலிங் வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து இந்த இன்ஸ்டன்ஸை வந்து ஜஸ்ட்டு ஷட் டவுன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஆட்டோ ஸ்கேலிங் மூலமாக நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ init 0 கொடுக்குறேன். ஸோ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் வந்து நீங்கள் டிசைட் கெப்பாசிட்டி 1 கொடுத்துருக்கதால நம்ம கொடுத்துருக்க ஏஎம்ஐ வச்சு நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும். ஸோ அது மட்டும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸ் இப்போ ஷட் டவுன் ஆனோடனே நமக்கு வந்து நம்மளுக்கு ஸோ நம்மளோட ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் மூலமாக நமக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஸ்டாப்டு வந்துருச்சு. நமக்கு இப்போது ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் மூலமாக நமக்கு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகணும். ஸோ நம்ம ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பண்ணோன்னே இங்கே ஸ்டேட்டஸில் வந்து லான்ச்சிங் நியூ இன்ஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டன்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ண உடனே நமக்கு வந்து இங்கே இன்ஸ்டன்ஸ் ஒன்று லான்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இங்கே இன்ஸ்டன்ஸில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு நேம் இல்லாத ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகுது. ஸோ நம்ம கொடுத்த அந்த லான்ச் டெம்ப்ளேட்டை வச்சு நமக்கு கான்ஃபிகரேஷனோட நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டன்ஸோட CPU யூட்டிலைசேஷன் ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாலிசியை வச்சு நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ லான்ச் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து நம்ம ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம யூட்டிலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏன் ஒர்க் ஆகலாம், நம்ம விசிபி லிமிட்னால ஒர்க் ஆகலை. ஸோ அந்த விசிபி லிமிட் வந்து ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை பற்றி பார்த்தோம். ஸோ அந்த பாலிசி யூஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டன்ஸஸ் வந்து லான்ச் ஆகுதுன்றதும் பார்த்தோம். ஸோ அது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.